தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாருங்க, தலைவரை பற்றி பேசிட்டாரு, அவர் பேரை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்டசபையில் வந்து மன்னிப்பு கேட்குறாருங்க அப்படின்னு சொன்னோன்னு பரவலாக வைரலாக பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு இவர் மன்னிப்பு கேட்டார், ஏன் மன்னிப்பு கேட்டார், ஒரு பேரை தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, அவங்க வந்து சட்டசபைக்குள்ளே ஒரு மாண்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது, எல்லாருக்கும் அங்கே மரியாதை கொடுத்து பேசணும். அங்கே வந்து நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையோ ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அது கெட்ட வார்த்தை தானே, சாட்டை சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த வார்த்தையை பேசக்கூடாதம்மா யாருமே. அவ்வளோ பெரிய தலைவர்களே வந்து இந்த பேரை சொல்லி யூஸ் பண்ணது கிடையாது, நீங்கள் எப்படிங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது கெட்ட வார்த்தை தானே, பேசக்கூடாதுல்ல அப்படின்னு இருக்கும் போதில் நீங்களே யாரும் பேசாதீங்க. நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, கலைஞரோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அவர் பேரை யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் கையெழுத்து மட்டும் கருணாநிதினு போட்டுப்பார், அது வந்து தப்பு கிடையாதுங்க. ஆனாலும் அது பேர் கிடையாது, கலைஞர் மட்டும் தான் கூப்பிடணும், அப்புறம் பார்த்துக்கிடுங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ கலைஞருக்காகவே எழுதின சட்டசபையில் படித்த ஒரு ஆத்திச்சூடியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருணாநிதி ஆத்திச்சூடி இங்கே அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயையோ என்று கற்றுக்கொள், ஒருவனும் வாழ விடாது, ஓதுவது பொய், அவியம் பேசிவிடு என்று இந்த எப்படி கலைஞர் ஆத்திச்சூடி நல்லா இருக்கா? சாரி, கலைஞர் கருணாநிதியோட ஆத்திச்சூடி நல்லா இருக்குதா? இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களே பேர் சொல்லி சொல்றாங்க. ஆனா கலைஞர் ஐயாவை எவ்வளோ பெரிய மூத்தவர்களா இருந்தாலும், எவ்வளோ பெரிய எழுத்தாளர்களா இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஃபீல்டில் பதிவு இருந்தாலும் பேர் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளோ ஒரு பாரம்பரியமான. அம்மா, உங்களுக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் எது, மைதா மாவு எதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் கலைஞர் எது, கருணாநிதி யாருன்னா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அக்கா ரெண்டாக பிரிச்சுப்பாங்க நினைக்கிறேன். கலைஞர் வேற ஆளு, கருணாநிதி வேற ஆளுன்னு நினச்சிட்டு பிரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க பேரை சொல்லக்கூடாதுங்க. உங்கள் பேர் என்ன சொல்கிறாங்க? பிரியா, அதானே உங்கள் பேர். பிரியா மேடம், பிரியா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா மேயர் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் பேர் அதானே, உங்கள் பேரை சொல்லக்கூடாதா? எனக்கு புரியலைங்க. அவர் பேர் கலைஞர் கருணாநிதி தாங்க. புக்கில் ஏதாவது இருக்குன்னா எப்படி படிப்பாங்க? கலைஞர் மட்டும் படிச்சுட்டு போயிருவோமா? கருணாநிதி அவர் பேர் கிடையாதா? ஏங்க அது அப்பா அம்மா வச்ச பேர் தாங்க, அதை சொல்லக்கூடாதா? எனக்கு கேட்குறேன். அவர் பேர் அதானே, கலைஞர் கருணாநிதி தானுங்க. கெட்ட வார்த்தை மாதிரியே நம்ம நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியலைங்க. எந்த காலத்துலங்க இருக்கிறீங்க? அந்த காலத்தில் மாதிரி ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி கும்பிடு போட சொல்கிறீங்க, எனக்கு புரியல. அதுவும் ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து கூப்பிட்டுப்பாங்க. எல்லாரும் அதை கூப்பிடணும் வற்புறுத்துறதும், எல்லாரும் அதே மாதிரி தான் பேசணும். அப்படி பேசலன்னா உன்னை பிடிச்சி அடிப்பண்டா, உன்னை கொஸ்டின் கேட்பாண்டா, அது எப்படி ஏன் இப்படி பேசலாம், கலைஞர்னு சொல்லிட்டு கருணாநிதினு எப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னா, அப்புறம் பேர் கருணாநிதி தான்டா, ஆனால் பேரை மாற்றிடுவாங்க. அவர் பேர் கலைஞர் தான் சொல்லி முடிச்சுக்குங்க. என்ன உட்காந்துட்டு எதை கெட்ட வார்த்தை மாதிரி மாற்றிட்டு இருக்கிறாங்க அந்த வார்த்தையை. பேரை கூட சொல்லக்கூடாது, கருணாநிதி சொல்ல. கருணாநிதியா? கருணாநிதிக்கு ஆகச்சந்த கெட்ட வார்த்தை போல இருக்கு. நீங்க யாரையா திட்டணும்னா யாரும் அப்படின்னா திட்டாதீங்க. கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. போடா கருணாநிதி, ஏன்னா வாடா கருணாநிதி, ஏன்னா கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. கருணாநிதி கெட்ட வார்த்தைக்கு வச்சாங்க. ஒரு விஷயத்துல இந்த சாட்டைக்கு நான் வந்து முட்டு கொடுக்குறேங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக சாட்டைக்கு நான் முட்டு கொடுக்குறேன். கரெக்டாக பேசி வச்சிருக்கிறாருங்க. இந்த பிரச்சனை இப்போ இல்லை, முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்கு. அவர் கலைஞர் தான் கூப்பிடணும், கருணாநிதினு கூப்பிடக்கூடாது, ஏன் கருணாநிதினு பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படிலாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேங்க. எங்க தாத்தாங்க, இப்போ எனக்கு புரியல. நான்லாம் வாழ்ந்த காலத்தில் இப்போ அவர் தாத்தா, சரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ தானே, வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் அவர் தாத்தாவாக இருந்தார். எனக்கு அறிஞ்சு அவர் இறந்து போனார். நான் என்ன எப்படி சொல்கிறது, அந்த டைமில் நான் காலேஜ் படிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இருக்கும் போது அவர் தான் இறந்து போனார். அப்போ அவர் என்ன எப்படி கூப்பிட்டாங்கன்னா கலைஞர் தாத்தான்னு கூப்பிடுவாங்க, ஆனால் கருணாநிதி தாத்தான்னு எங்கள் ஊரில் கூப்பிடுவாங்க. அப்படி தான் இப்போ எங்களுக்குலாம் கூப்பிடுச்சுல அவர் தாத்தான்னு கூப்பிடுவாங்க. மிகப்பெரிய ஆட்களாக இருந்துச்சுல அவங்க தாத்தாங்க, கலைஞர் தாத்தா, கருணாநிதி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கருணாநிதினே கூப்பிடக்கூடாதா? இந்த விஷயத்தில் நான் சாட்டைக்கு அப்போத்துலேருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர்லாம் வந்து இந்த டீம்கில் இருக்கிறவங்களாம் வந்து கலைஞரும் கூப்பிட்டாங்க. கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னால் கருணாநிதிலாம் கூப்பிடக்கூடாது, கலைஞரும் அப்படின்னு கூப்பிடணும், ஐயா கலைஞர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புரியலங்க. ஒரு மனுஷனோட பேரை கலைஞர் கருணாநிதி ஐயா, கலைஞர் கருணாநிதி தாத்தா அப்படின்னு கருணாநிதியை சொல்லக்கூடாதுங்க. இப்போ சாட்டை சொன்ன மாதிரி அதை கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டு இருக்கீங்களடா. என் புரியல. ஒரு மனுஷனோட பேரை கெட்ட வார்த்தையாக மாற்றுறது அந்த கொத்தடிமை தவிர வேற வந்து மாற்ற முடியாது போல. காந்தினாக காந்திஜின்னு காந்தின்னு நான் எழுதுறதில்ல, காந்திஜின்னு எழுதுவேன், இல்லாட்டா மகாத்மா காந்தின்னு எழுதுவேன். கருணாநிதிக்கு மட்டும் கலைஞர்னு எழுதுறேங்களே. எனக்கு அவர் அறிமுகமானதே கலைஞர்னு தான் சினிமாவில் அறிமுகமானது. அப்போலேருந்து கலைஞர் கலைஞர் தான் சொல்லிட்டு இருந்தேன். நடுவில் அவர் என்ன பண்ணார், கருணாநிதி என்று என் பெயரை சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது. அதாவது என் பேரை சொன்னா கேவலம்னு ஒரு ஆள் சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை.
கருணாநிதினு எழுதினா ரொம்ப தரந்தாழ்ந்த ஃபெலோ அப்படின்னு. சரி, தரந்தாழ்ந்து இருப்போம்னு தொடர்ந்து கருணாநிதினு எழுதின்றது. இப்போ அவரே என்ன ஒன்றாலும் சொல்லிக்கிட்டோம், அதுவும் என் பேர் தானே அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் லேட்டாக இருந்தவர், அவ்வளோ அது தன் பேர் தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு அவர். என்ன இவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல கருத்தை கொடுத்துட்டு போயிருக்காருல. எனக்கு இவரை யாருன்னு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டைம்லலாம் வந்து ஒரு சில பேரை வந்து பறக்க விட்டவருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இருந்துக்கிட்டு கலைஞர், கருணாநிதி, ஐயோ கருணாநிதினு சொன்னால் கடிப்பானில்ல, கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவோம், இல்லைனா கலைஞர் கருணாநிதி அவர்கள். கரெக்டு தானே? நான் சொல்கிற கரெக்டு தானேங்க? அப்போ அந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு முதலமைச்சர் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அந்த மன்னிப்பு கேட்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி கருணாநிதினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. அந்த மன்னிப்பு தேவையே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். கேட்டிங்கன்னா ஏன் கேட்கணும் மன்னிப்பை? அந்த தலைவர்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை கருணாநிதினு கூப்பிடக்கூடாது, கலைஞர் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டாரு, அதனால் நானும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. எனக்கு புரியல. அவர் பேர் அது தானே, கலைஞர் கருணாநிதி தானே. நீங்கள் கலைஞர்னு எதுக்கு? அவர் பேர் கருணாநிதி, கருணாநிதி. கலைஞர் எங்கேருந்து வந்தார்? அவங்களே வச்சுக்கிட்டது. கலைஞர் கருணாநிதி அவர் எவ்வளோ பெரிய ஆள். ஆமாம், கரெக்டு தான், இல்லைன்னு யாருமே இங்கே தப்புன்னே சொல்லலையே. ஆனால் அதுக்கு நான் ஒரு பேரே சொல்லக்கூடாதுன்னா அப்போ அது கெட்ட வார்த்தை தானே. கெட்ட வார்த்தையை தானே மாற்றிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா கொத்தடிமைங்களா? கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்கடா. சும்மா அந்த ஒருத்தன் என்னன்னா சினிங்கிட்டு பேசுவான், ஒருத்தன் என்னன்னா கருப்பு கண்ணாடி போடுவான், அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் ஆகும் போதில் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு கருப்பு கண்ணாடி போய் ஒயிட்டு கண்ணாடி வந்துடும், சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு தூக்கிட்டு போவான். என்ன நடிப்பு நடிச்சுட்டு இருக்கானு, என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கானுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சிலாம் இலக்கியம் பேசிகிட்டு இருந்தானுங்க, நல்ல நல்ல கருத்துக்களை வச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ இருக்கிறது ஜோக்கர் தனமும் ஜோக்கராக பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுனால எங்கள் கலைஞர் பண்ணார், எங்கள் கலைஞர் ஐயா பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் முக ஸ்டாலின் ஐயா என்ன தாண்டா பண்ணார், அதன் மூலம் தெளிவாக சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் உட்காந்து கலைஞர் பண்ணதை பற்றி பேசலாம். 5 வருஷம் முக ஸ்டாலின் என்ன பேசுனான்னா எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. எங்கள் கலைஞர் அதை பண்ணி வச்சார், இதை பண்ணி வச்சார். முக ஸ்டாலின் என்ன பண்ணார், அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லி கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.